ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பெருமாள் பக்தன், ராமபக்தன். அவன் வீட்டில் அழகான ஒரு துளசி செடி வளர்க்குறான். அந்த துளசி செடியை அவன் ரொம்ப லவ் பண்ணுறான், ரொம்ப விரும்புகிறான். அந்த துளசி செடியும் இவனை ரொம்ப விரும்புது. எப்போ பார்த்தாலும் அதையே சுற்றி வருது, அதுக்கே தண்ணி ஊற்றுறது, ரொம்ப சின்சியராக லவ் ஓடிட்டுருக்கு ரெண்டு பேரும். அந்த துளசி செடி மானசீகமாக இவன் கூட பேசுது. என்ன பேசுது? இப்போ எப்படி நம்மளாம் பேசிக்குவோம், அதே மாதிரி இந்த துளசி செடி கூட அவர் பேசுகிறான். அபூர்வமான சக்தி கிடைக்கிது அந்த துளசி செடிக்கு, இவன் கூட பேசுகிற வருது. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா அது நம்மள மாதிரி இந்த துளசி செடி நம்ம கூட பேசுன்னு. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு சண்டை போட்டுவாங்க, திடீர்னு சேருவாங்க. அப்புறம் கோச்சிக்கிட்டு 2 நாள் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் போய் தண்ணி ஊற்றுவார், அதுக்கு கூட போய் பேசுவார். அப்புறம் அது கூட விளையாடுவார், மண்ணை வாரி இறைப்பார். அதுவும் இப்படி அசைஞ்சு அசைஞ்சு ஆடும். ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியர் லவ், அந்த துளசி செடியும் அந்த ராமபக்தனும். அப்போ தான் அந்த துளசி செடி சொல்லியிருக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த ராமபக்தர் சொல்லியிருக்காரு, இல்லை ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அவன் சொல்லி இந்த துளசி செடி சொல்லியிருந்துருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு துளசி செடி இருக்குது. நான் உன்னை அதுக்கு இந்த பெருமாள் பக்தர் சொல்லியிருக்காரு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. இந்த துளசி செடிக்கு ஒரே வருத்தம், என்ன லவ் பண்ணுறாங்குது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிறாங்கிறதுன்னு ரொம்ப வருத்தம். கோச்சிக்கிட்டு பேசவே இல்லை, ரெண்டுக்கும் சண்டை ஆகிட்டு. திடீர்னு என்ன பண்ணிவிட்டு அந்த வழியாக போகிற ஒரு ஆடு கிழட்டு ஆடு இந்த துளசி செடியை மேய பார்க்குது. உடனே இவன் கல் எடுத்து அடிக்கிறான், என்னென்னோ பண்ணுறான். அதுக்கு இந்த துளசி செடி, உனக்கு தான் என் மேலே விருப்பம் இல்லையே, அப்புறம் ஏன் எந்த ஆடு தின்ட்டு போனால் உனக்கு என்ன அப்படிங்குது. உடனே திரும்ப அதெல்லாம் அவன் கண்டுக்காமல் அதுக்கு என்னென்னமோ அட்வைஸெல்லாம் பண்ணுறான். அது கேட்குற சூழ்நிலை அந்த துளசி செடி இல்லை. ஏன்னா யாராச்சும் தின்ட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படிங்குது. இவன் ரொம்ப வருத்தத்தில் சுகமாயிடுறான். ஒரே அழுகையாக வருது இவனுக்கு. அப்புறம் ஒரு நாள் இப்படியே இருக்கான். இது மாதிரி வர்ற ஆட்டையெல்லாம் விரட்டி விட்றான். ஆனால் அந்த துளசி செடியை மேயறதுக்காக பல ஆடு சுற்றி வருது. என்னடா அது, இந்த துளசி செடி அழகாக தளன்னு இருக்குது, இது எப்படியாச்சும் மேய்ஞ்சிடணும், பல ஆடுகள்லாம் சுற்றி வருது. இன்னொன்று கல் எடுத்து விட்டு பார்க்குறான், அப்படி இதுன்னு பார்க்குறான். என்னென்னவோ இவனுக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தையும் சொல்லி அந்த துளசி செடியை எப்படியாச்சும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுறான், முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த துளசி செடி என்ன பண்ணுது, வேணும்னே இவனை வெறுப்படுத்துறதுக்காக அந்த ஆடு வலையிலாம் பார்த்து, வாங்க நான் நல்லா இருக்கேன், என்னை சாப்பிட்டுட்டு போங்க வாங்கன்னு எல்லா ஆடு மாடு எல்லாரையும் கூப்பிடுது. இவனுக்கு ஒரே இதாக இருக்குது, என்னடா அது லூஸு, இதுவள்கிட்ட போனால் இப்படி இறையாயிருமே, இது தெரியாமல் தப்பான ஆளுகள்கிட்ட போய் பழக்கம் வச்சுக்குது இந்த துளசி செடி அப்படின்னு இவனுக்கு ஒரே வருத்தம். உடனே என்ன ஆகுது, இவனுக்கு கடுப்பாகி போய் பெருமாள்கிட்ட போய் எழுதுறான், பெருமாளே இப்படி இந்த துளசி செடியை நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னோடனே, உடனே அந்த சைடாக ஒரு சாமியார் வராரு. வந்தோடனே இந்த துளசி செடியை ஃபுல்லாக எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்துறாரு. அறுத்தோடனே இந்த துளசி செடி அழுவுது, ஏய் ராமபக்தா இங்கே பாரு, என்னை யாரோ அறுத்துட்டு போகிறாங்க, என்னை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, யார் தெரியுமா, பெருமாள் அப்படிங்குது. இந்த ராமபக்தர் இப்படியே வேடிக்கை பார்க்குறாரு. என்னை ஆடு மாடு மேய விட மாட்டேன்னு விடாமல் அடித்து விரட்டினேன், இப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு என்னை மாலையை கட்டி போட போகிறாங்க, இப்போ என்ன பண்ண போகிற, உன்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமா, இந்த சாமியார் அறுத்து கொண்டு போய் என்ன இப்போ பெருமாள்கிட்ட சேர்க்க போகிற, இப்போ உன்னால் தடுக்க முடியுமா அப்படிங்குது. அந்த ராமபக்தர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போது லவ் தோற்று போச்சா, நான் பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு அது ரொம்ப இலக்கணமாக பேசுது. இவர் அப்படியே இந்த ராமபக்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கோயிலுக்கு போகிறாரு. பெருமாள் கழுத்தில் அந்த துளசியை கொண்டா போடுறாங்க. போட்டோன்னே ஒரே ஆனந்தத்தில் அந்த துளசி பெருமாள் கழுத்தில் இருந்துக்கிட்டு சொல்லுது, பார்த்தியா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னல, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னல, இப்போ வர எனக்கு எவ்வளோ உயர்ந்த இடம் கிடச்சிருக்குன்னு. இவருக்கு ஒரே அழுகை, அப்படியே தேம்பி அழுகுறாரு. என்னை விட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போய்த்தேன்னு அழுகிறியா அப்படின்னு இந்த ராமபக்தரை பார்த்து இந்த துளசி இருக்குது. அப்போ அந்த ராமபக்தர் சொல்கிறாரு, இல்லை நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டமே நீ பெருமாள்கிட்ட போய் உயர்ந்த இடத்துல போய் உட்காரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. என்ன மாதிரி ஒரு அல்ப ஜீவன்கிட்ட வந்திருந்தீங்கன்னா உன்னோட மகத்துவம் குறைஞ்சி போயிடும். ஆனால் நீ உயர்ந்த இடத்துல போய் உட்காந்தின்னா உனக்கு அந்த பெருமாள்கிட்ட நீ போய் மார்பில் சாஞ்சது எல்லாருக்கும் சந்தோஷத்தை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் எனக்கு ஆனந்த கண்ணீர் வருதுங்கிறார். ஏன்னா என்னுடைய லவ் ரொம்ப உண்மையான லவ்.
இந்த உண்மையான லவ் என்னென்னா நீங்கள் போய் ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரணும்,